அஸ்ஸலாமு அலைக்கும். தீபாவளி ஸ்பெஷலுக்கு பாதுஷா வீட்டிலே செஞ்சிடலாம். அதுவும் பிகினர்ஸே செஞ்சிடலாம். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸி. இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கட்டி தயிர் எடுத்துக்கிட்டேன். அது கூட இருந்த தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். ஏன்னா வந்து நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால. இப்போ இது கூடவே வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டரை நல்லா உருக்கி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் பிசையும் போது கொஞ்சம் பார்த்து பிசையுங்க. லைட்டாக வந்து நான் ஸ்பூனால் கலக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பட்டர் வந்து மாவோடு சேர்ந்ததுக்கப்புறம் ஆறிடுச்சு. அப்படியே நல்லா வந்து பிசைஞ்சு விடணும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. எப்படி நம்ம பராட்டாக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைகிறோமோ அதே பதத்தில் இருக்கும். நானே வந்து நினச்சேன் இது வந்து நிறைய தண்ணி உரியாதுன்ட்டு. அதே மாதிரி லைட்டாக 2 வாட்டி நான் தண்ணி லைட்டாக நான் தெளித்தேன். ஸோ தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க, நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இந்த 2 தண்ணி தெளித்ததே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பட்ரு சேர்த்துருக்கோம், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடருங்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஈரப்பதம் கொடுக்கும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல லூஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு பாதுஷா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி பிரிச்சிங்கன்னா உள்ளக்க லேயர் லேயராக பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இதை அப்படியே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம வந்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். எந்த டம்ளரில் நீங்கள் வந்து மாவு எடுத்தீங்களோ அதுலேயே 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சீனி எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் ஒன்றும் நல்லா லூஸாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் அளவு கூட நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு ஃபுட் கலர், அப்புறம் 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு ஊற்றியாச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா வந்து தலபுலன்னு கொதித்து உங்களுக்கு அந்த சர்க்கரை பாவு வாசம் அடிக்கும். ரொம்ப லைட்டாக பிசு பிசுப்பாக வந்தால் போதுமானது. கம்பி பதத்துக்கு வரணும்லாம் அவசியம் இல்லை. அதை அப்படியே வந்து உரமாக வச்சிடலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிசைஞ்சு பாருங்கள். நல்ல லேயர் லேயராக உள்ளக்க வந்திருக்கும் அப்படியே. அதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போது நம்ம நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக எடுத்து இப்படி நடுவில் விரலை விட்டு இப்படி சுற்றி விட்டோன்னா அழகாக ஒரு மாதிரியே சுருள் மாதிரி வந்துடும். அதை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தா மாதிரி நடுவில் நம்ம அழுத்தணும். ஆனால் அது ஓட்டெல்லாம் விழாது. லைட்டாக இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு பக்கம் வந்து நல்லா சுருள் மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தா மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நல்ல மிதமான சூட்டில் எண்ணெயை வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பாதுஷா உள்ளே கொட்டோன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிட்டு அது அப்படியே பாதுஷா மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் பயப்படாதீங்க, அது ஒன்றோட ஒன்றெல்லாம் ஒட்டாது. தானாகவே வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது கொஞ்சம் கலர் மாறுறதுக்கப்புறம் அழகாக முன்ன பின்ன அப்படியே திருப்பி போடுங்க. ரொம்ப எண்ணெயிலே நல்லா கலர் மாறணும்னு விட்டிங்கன்னா நல்லா கருத்து போயிடும். ஓரளவுக்கு மிதமான கலர் வரும்போது வெளியில் எடுத்து பாருங்கள். நல்லா லைட்டாக ப்ரௌனாக வந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்போ இந்த பாவு வந்து லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறிடுச்சுன்னா எகெயின் வந்து சூடு காட்டிக்கோங்க. இதை அப்படியே ஒரு சைடு போட்டு அப்படி 2 மினிட்ஸ் விட்டு திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுங்க. பாருங்கள் பாதுஷா எவ்வளோ பெருசு பெருசாக வந்துட்டுன்னு. மிச்சம் இருக்கிற சீராவை அது மேலே ஊற்றி விடுங்க. சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டு. நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது. அந்த அளவுக்கு அல்டிமேட் டேஸ்ட்டு. இனி கடையிலலாம் வாங்கவே தேவையில்ல. 1 கப் மைதா மாவு இருந்தால் போதும், அழகாக வீட்டிலே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள்.